அவரவர்களுடைய பொருளாதாரத்தின் உச்ச நிலையை காட்டுகின்ற நிலைக்கு போயிருக்கிறது. என்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டுகிற திருமணங்களாகத்தானே, பெருமைக்காக கொண்டாடுகிற திருமணங்களாகத்தானே இந்த திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. திருமணங்களில் பயன்படுத்துகிற உணவு பரிமாறுகிற தட்டுகளில் கூட மாப்பிள்ளை பெண்ணுடைய பேரை பதித்து அவர்களுடைய திருமண நாளை பதித்து போதாக்குறைக்கு பாரக்கல்லாஹு லக்க என்று அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தையையும் எழுதி குப்பையில் வீசுகிற கலாச்சாரத்தை தானே இன்றைய சமுதாயத்தில் நாம் திருமணத்தின் பெயரால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வீட்டினுடைய பெண் அதுவரைக்கும் மூடி மறைத்து நான் பல மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்த என்னுடைய பெண்ணை திருமணத்தின் பெயரால் திருமண மண்டபத்தில் லட்சக்கணக்கான ஆடைகளை லட்சக்கணக்கான தொகை கொடுத்து வாங்கிய ஒரு ஆடையோடு அவளை ஒரு பொம்மையாக இருப்பாட்டி வைத்திருக்கிறேனே. எல்லா அந்நிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாப்பிள்ளையினுடைய நண்பர்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அடுத்த வீட்டுக்காரர்களுக்கும் என்னோடு வேலை செய்கிற அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கண்காட்சியாக திருமண நாளில் என்னுடைய மகளை நான் ஆக்குகிறேனே. வெட்கமில்லாத ரோஷமில்லாத ஒரு கணவனாக ஒரு தந்தையாக நான் இருக்கிறேனே என்றாவது யோசித்தேனா? என் திருமண நாள், என் பிள்ளையினுடைய திருமண நாள், அதுவரைக்கும் என் பிள்ளை பாடசாலை கலைந்து 2 மணிக்கு வந்தால் கூட நீ லுஹர் தொழுது விட்டு வந்தால் தான் சாப்பாடு தருவேன் என்று சொன்ன தாயும் தந்தையும் லுஹர் தொழுகையோடு பிள்ளையை கொண்டு போய் மணவரையிலே இருப்பாட்டுகிறார்கள். அசருடைய நேரம், மகரிபுடைய நேரம், சில இடங்களில் இஷாவுடைய நேரம். அந்த பிள்ளைக்கு அவளுடைய சொந்த தேவைகளை கூட நிறைவேற்றுவதற்கு எழும்பி போக முடியாமல் அல்லாஹுடைய கட்டளைகள் ஹதீஸ் படிக்கவில்லையா? வேண்டுமென்றே தொழுகை கடமை என்று தெரிந்து அந்த தொழுகையை யார் ஒருவர் வேண்டுமென்றே விட்டு விடுகிறாரோ ஃபகது கஃபர், அவர் காஃபிராகி விட்டார் என்றார்களே ரசூலுல்லாஹ். என் பிள்ளையை மதம் மாற்றித்தானே நான் திருமணம் முடித்து வைக்கிறேன், வேண்டுமென்று செய்கிற விஷயம் இல்லையா என்றாவது ஒரு ரோஷம் உள்ள தந்தை, இல்லை பக்கத்திலே இருக்கிற ஒரு ரோஷம் உள்ள கணவன் தொழுகைக்கு நேரம் ஆகிவிட்டது போய் தொழுது விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற மன தைரியம் இல்லையே. மேக்கப் அழிந்து விடும். பிள்ளை உடுப்பு போட்டிருக்கிறாள், அந்த உடுப்போடு தொழ முடியாது. அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்குகிற மேக்கப்பும் அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்குகிற ஆடைகளும் எப்படி சகோதரர்களே வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரப்போகிறது? எப்படி வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரப்போகிறது? எத்தனை அனாச்சாரங்கள், இந்த அனாச்சாரங்களின் பேரால் நடக்கிற எத்தனை வேதனைகள்! இவைகளெல்லாம் மார்க்கமா? இவைகளெல்லாம் மார்க்கமா? இந்த பொருளாதாரம் என்னிடத்தில் வசதி இருக்கிறது, நான் செலவழிக்கிறேன், நான் விரும்பித்தானே செய்கிறேன். நீங்கள் விரும்பியதை எல்லாம் இந்த மார்க்கத்தில் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய தீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அல்லாஹ்வின் தூதருடைய